ஹாய் சினிமா லவர்ஸ், ஜாலி ரிவ்யூவில் இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பெருசு. இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. நியாயமாக ஒரு ஏ கொடுத்துருக்கூடாது, 99 ஏ கொடுத்துருக்கணும். ஏ படம். ஆனால் இந்த படம் எப்படா ரிலீஸ் ஆகும்னு நான் ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருந்தேன். என்ன மாதிரியே நம்ம நண்பர் ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கார், அவரும் ஆர்வமாக காத்துட்டு இருந்தார். அதானே உங்கள் மூஞ்சை பார்த்தாலே தெரிதுன்றீங்களா? அதான் கிடையாது. அப்படின்லாம் ஆக்ரோஷமாக யோசிக்கக்கூடாது. 2007 டெத் அட் அ ஃபியூனரல் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் படம் வந்தது. அந்த படத்தை சுட்டு தான் இந்த பெருசு படத்தை எடுக்கிறாங்கன்னு எனக்கு ஒரு தகவல் வந்தது. நம்ம அமெரிக்கா நண்பர் சாச்சா அதெல்லாம் இல்லைப்பா, 2023 டென்டிகோன்னு ஒரு சிங்கள படம் வந்தது, அந்த படத்தோட ரீமேக் தான் இது அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த பெருசு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது, அந்த டென்டிகோன் சிங்கள படத்தை எடுத்த அதே டைரக்டர் தான் அதே கதையை ஒரு ஷார்ட் கூட மாற்றாமல் பெருசுன்னு தமிழில் படம் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த ரெண்டு படத்துக்கும் பேஸ் டெத் அட் அ ஃபியூனரல் தான். ஒரு கௌரவமற்ற முறையில் செத்து போகிற பெரிய மனுஷனோட சவ அடக்கத்தை கௌரவமான முறையில் நடத்துறதுக்கு அந்த குடும்பம் நடத்துகிற போராட்டம் தான் இந்த 3 படத்துக்கும் பேஸ் லைனு. சரி, நம்ம அந்த டெத் அட் அ ஃபியூனரல் கதையை பார்ப்போமா. ஒரு 65-70 வயசு பெரிய மனுஷன், அவருக்கு 2 ஆம்பளை பசங்க, ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகிடுது, இன்னொருத்தர் யாரை பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒரு வெறியோடு சுற்றிங்கிறான். அந்த பெரிய மனுஷன் செத்து போகிறாரு, பாடி வீட்டுக்கு வந்துடுது. சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தகவல் சொல்லிவிட்டு நம்ம லைட்டாக மேக்கப் போட்டுக்கலான்னு மருமக மேக்கப் போட ஆரம்பிக்குது. ஆனால் அந்த செத்து போன பெரிய மனுஷனோட பொண்டாட்டி ஃபுல் மேக்கப்போடு எங்கேருந்தோ வருது. சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. ஆனால் அந்த கும்பலில் ஒரு குள்ள மனுஷன் இருக்கார். அவர் சொந்தக்காரங்க லிஸ்ட்லேயும் வரல, ஃப்ரெண்ட்ஸு லிஸ்ட்லேயும் வரல. யார்டா நீ அப்படின்னு கூப்பிட்டு அவங்க பையன் விசாரிக்கும்போது அந்த குள்ள மனுஷன் சில ஃபோட்டோக்கெல்லாம் காட்டுறாரு. அந்த பெரிய மனுஷனுக்கும் இந்த குள்ள மனுஷனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்திருக்கு, பாய்ஸ் கனெக்ஷன். எனக்கு லம்பாக ஒரு அமௌண்ட்டை கொடு, இல்லைனா இந்த ஃபோட்டோங்கெல்லாம் சொந்தக்காரங்க கிட்ட காமிச்சு உங்கள் அப்பனோட கௌரவத்தையே கந்தலாக்கிடுவேன் அப்படின்னு அந்த குள்ள மனுஷன் மிரட்டுறான். இப்போ இந்த குடும்பம் அந்த குள்ள மனுஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணி அந்த பெரிய மனுஷனோட சவாடக்கத்தை கௌரவமாக பண்ணுறாங்க அப்படின்றது தான் கதை. 90 நிமிஷம் படம், ஜாலியாக எடுத்துருக்காங்க. யூடியூப்பில் இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள். இப்போது அந்த படத்தை அப்படியே எடுத்தால் காப்பி ரைட்ஸ் இஷ்யூ வந்துடும், நம்ம நிறைய காசு கொடுக்க வேண்டியிருக்குன்னு பயந்து இந்த படத்தோட டைரக்டரு ஒரு கன்றாவி மேட்ரை சேர்த்துருக்காரு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த பெருசு படத்தோட கதையை அந்த டைரக்டர் எப்படி ப்ரொடியூசர்கிட்ட, நடிக்கிற நடிகர்கள் நடிகைகள் கிட்டலாம் சொல்லியிருப்பாருன்றது தான். இப்போல்லாம் தியேட்டருக்கு ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க தான் வராங்க, அதனால் அவங்கள டார்கெட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் படம் பண்ணியிருக்காங்க போல். ஆனால் இந்த படம் வர தியேட்டர் பக்கம் ஒரு பொண்ணும் போகாது. இந்த பெருசு படத்தை எந்த டிவி சேனல்லையும் போடவே மாட்டாங்க. ஆனால் கன்ஃபார்மாக ஓடிடி ரிலீஸ் ஆகும். வீட்டில் யாரும் இல்லாதப்போ கதவு ஜன்னல்லாம் சாத்திட்டு சவுண்டு கம்மியாக வச்சுட்டு பார்த்துக்க வேண்டியது தான். இங்கே தான் அந்த இங்கிலீஷ் படத்தை எடுத்த வெள்ளைக்காரனோட கண்ணியத்தை நம்ம பாராட்டணும். 2 மேட்ரு இருக்குது. போகிற போக்கில் சின்னதாக ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாங்க. இந்த 50-55 வயசு ஆச்சுன்னா லேடிஸு அவங்க புருஷனுங்களை கண்டுக்காமல் விட்டுடுறாங்க. பாவம் அந்த அப்பாவிங்க எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏடா கூடமாக எங்கேயாவது போய் மாட்டிக்கிறாங்க. இன்னொரு விஷயம், அவங்க அப்பாவோட அசிங்கமான ஃபோட்டோக்களை சாவுக்கு வந்த எல்லாருமே பார்த்ததுக்கு அப்புறம் கூட அந்த பெரிய பையன் ரொம்ப தைரியமாக மை ஃபாதர் மே நாட் பி அ பர்ஃபெக்ட் மேன் பட் இஸ் அ குட் மேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் இந்த பெருசு படத்தில் அந்த செத்து போன பெரிய மனுஷனோட கௌரவத்தையே நாரடிக்கிற மாதிரி ஒரு கன்றாவியை சேர்த்து அது கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க. அது கூட பரவாயில்ல ப்ரோ, ஏதோ சட்டசபையில் மாற்றி உறுதிமொழி எடுத்துக்கிற மாதிரி வாழ்ந்தால் அந்த பெருசு மாதிரி தான் வாழணும், செத்தா அந்த பெருசு மாதிரி தான் சாகணும்னு 4-5 கேரக்டருங்க திரும்ப சொல்லுது. அவங்க யாரை மாதிரி வாழ்ந்து சாகணும்னு மாற்றி சொல்கிறாங்க தெரியுங்களா? வயாகரா மாத்திரை தின்னுட்டு கள்ளக்காதலி வீட்டுக்கு கிளம்பும்போது செத்து போன ஒரு கிழவ மாதிரியான். எப்படி இருக்குது பாருங்கள். இதை தான் எங்கள் குறிஞ்சாங்குளம் குருசாமி மகா கலியுகம் அப்படின்றாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.